Hi friends, happy to see you again. இன்னைக்கு இருக்கிற ஒர்க் லைஃப் எப்படி இருக்குன்னா நமக்கு எல்லாருக்குமே வேலைக்கு போயிட்டு வர்றது தான் வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி நம்மள நிறைய பேருக்கு மாறிடுச்சு. அதாவது நம்மளால நம்மளோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல, ஒரு வெக்கேஷன் ஒரு பிரேக் எடுக்க முடியாம ரொம்ப ஹெக்டிக்கா எல்லாருக்குமே ஒர்க் லைஃப் மாறிக்கிட்டு இருக்கு. இது இந்த மாதிரி நம்மளோட ஒர்க் லைஃப்ல நம்ம நிறைய ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் எடுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு 40-45 வயசு ஆயிடுது. அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்ம ரியலைஸே பண்றோம் ஃபினான்ஷியல் லைஃப்னு ஒன்று இருக்கே, நம்ம அதை பத்தி யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிறத பத்தி நம்மளுக்கு ஒரு 40-45 வயசுல தான் நமக்கு அந்த சிந்தனையே வருது. இது பார்த்தீங்கன்னா நான் இதுல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, கிட்டத்தட்ட 80-85% ஆஃப் பீப்புள் ஆர் லைக் திஸ். இதை யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஜாப்ல அவங்களுக்கு அவ்வளோ அன்சர்டனிட்டி இருக்கு, அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் பர்சனல் லைஃப்ல இருக்கும். அதனால தே ஹவ் டு டேக் திஸ் மணி ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரி ஆயிடுது. ஆனா இதனால நம்ம முக்கியமான விஷயம் ஃபினான்ஷியல் லைஃப்பை நம்ம கோட்டை விட்டுறோம் இல்லையா? இப்போ நம்மளுக்கு இது எப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னா இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃபினான்ஷியல் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிட்டையர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட சைல்டு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே தெரியும். ஆனா இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்டா இருக்கும் போதே, அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்காம அது எப்போ அர்ஜென்சி ஸ்டேஜுக்கு போகுதோ, அதாவது லாஸ்ட் 10 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் இருக்கு, லாஸ்ட் 15 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் இருக்கு, என்னோட சன்னோட எஜுகேஷன் லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் இருக்கு, 12 இயர்ஸ் தான் இருக்குங்கிறப்போ தான் நம்ம அந்த ஆக்ஷனை எடுக்கிறோம். இன்னைக்கு நான் இதை பத்தி தான் பேச போறேன் இன்னைக்கு கான்டென்ட்ல. அதாவது நம்ம ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்றோமா இல்ல நம்மளோட கோல்ஸை சேஸ் பண்றோமா அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் பேச போற டாபிக். And this is Mahesh from Future Wealth Investments. Please stay connected till the end. உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் ரிலேட்டடா ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலோ இல்ல சஜஷன்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லாட்டி உங்களோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணனாலும் கூட you can contact us in this number. We are happy to help you out. ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல் செட்டிங்லேருந்து ஆரம்பிக்கும். நாங்கள் ஆன்போர்டு பண்ணுற எந்த ஒரு கிளைண்ட்டுக்குமே நாங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணாமல், அதே மாதிரி கோல் செட்டிங் பண்ணாமல் எந்த ஒரு கிளைண்ட்டுமே நாங்கள் ஆன்போர்ட் பண்ணுறதே இல்லை. நீங்கள் கூட என்னோட வீடியோஸ்லாம் நிறைய பேர் இந்த கமெண்ட் செக்ஷனில் சார் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி போகணும், 15,000 ரூபாய் எஸ்ஐபி போகணும், எனக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா லம்சம் போகணும், இந்த மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷனில் மெசேஜஸ் வரதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நான் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ஒரு ரிப்ளை கொடுப்பேன், சார் ப்ளீஸ் காண்டாக்ட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆர் நீங்கள் எங்கள் டீமை ரீச் அவுட் பண்ணுங்கள். We have to understand your requirement and your goals and accordingly only we'll be able to suggest the solution அப்படிங்கிற மாதிரி நான் மெசேஜ் கொடுக்கறது நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். ஏன்னா நம்ம கோல் செட்டிங் பண்ணாமல் நம்ம ஒரு ப்ராடக்டை டைரக்டாக நம்ம பை பண்ணினோம்னா மோஸ்ட் லைக்லி we will not be reach our financial goals. நம்ம எல்லாருக்குமே இந்த கோல் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் நம்ம வாங்கணுங்கிறது தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுக்கு யாரோ நம்மளோட ரிலேட்டிவ்ல யாரோ ஒருத்தர் இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருப்பாரு, இல்லை நம்ம ஃப்ரெண்டா இருப்பாரு, அவரு கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருவோம். இல்லை பேங்க்குக்கு போறோம், பேங்க்ல ஒரு நல்ல நம்மளோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கண்டினியூஸா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால நம்ம அவருக்கு ஃபேவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராடக்டை வாங்கிடுறோம். ஆர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கேயோ ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் தள்ளிட்டு ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அந்த லேண்டை வாங்குறோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த லேண்ட் எங்க வாங்கினோங்கன்னே தெரியாம போயிடுது. இதுக்கெல்லாம் மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிடுறோம், ஆனா அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு அதுக்கு ரிலேட்டடான கோல்ஸ் என்னங்கிறது நம்ம அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறோம். பட் இட் ஷுட் பி அதர் வே அரவுண்ட். நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை வாங்கிடுறோம், அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்ல நான் எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறோம். அண்ட் எத்தனை வருஷம் நான் கட்டணுங்கிறது அதுக்கு அடுத்த திங்க நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வரதை வச்சுட்டு நான் இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை எதுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத பத்தி அதுக்கப்புறமா தான் நம்ம யோசிக்கவே செய்யறோம். பட் இட் ஷுட் பி அதர் வே அரவுண்ட் இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபினான்ஷியல் கோல் என்ன, நான் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் பார்க்குறேன்னா, இல்லை சைல்டோட எஜுகேஷனுக்காக பார்க்குறேன்னா, மேரேஜுக்காக பார்க்குறேன்னா, இல்லை கார் வாங்குறதுக்காக பார்க்குறேன்னா, வீடு கட்டுறதுக்காக பார்க்குறேன்னா, இல்லை வெக்கேஷனுக்காக பார்க்குறேன்னா, இந்த மாதிரி என்னோட கோல் என்ன ஃபர்ஸ்ட் நான் அதை ஐடென்டிஃபை பண்ணும். இந்த கோலுக்கு இன்னும் எனக்கு எத்தனை வருஷம் இருக்கு அதை நான் அடுத்தது நான் பார்க்கணும். தேர்ட் திங், இத்தனை வருஷத்துக்குள்ள நான் இந்த கோலை ரீச் பண்ணா என்னோட ப்ராடக்ட் எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும், இது நான் தேர்ட் பார்க்க வேண்டிய விஷயம். ஃபோர்த்து, இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுக்கணும்னா நான் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். திஸ் இஸ் ஹவு த ஃபினான்ஷியல் பிளானிங் ஹேஸ் டு பி டன். ஆனா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, நான் சொன்ன மாதிரி
ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம பண்ணிடுறோம். அதனால என்ன பண்ணணும், மெச்சூரிட்டி அமௌண்ட் வரதை வச்சுட்டு அந்த டைம் என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை பண்ணிடுறோம். அண்ட் செகண்ட் பெரிய ப்ராப்ளம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும்னா, மோஸ்ட் லைக்லி வி ஆர் நாட் கம்ப்ளீட்டிங் தி என்டையர் டேர்ம். ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ கட்டிட்டு இன்னும் இத்தனை வருஷம் இருக்கா நான் கட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பாதிலேயே ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆர் ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி ஏதாவது வரும், நம்ம பாதிலேயே ஸ்டாப் பண்ணிடுறனால நம்ம கட்ட அமௌண்ட்டும் எல்லாமே வேஸ்டா போயிடுது. அண்ட் நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ரீச் பண்ண முடியாம போயிடுது இல்லையா. நிறைய இன்வெஸ்டர்ஸ்ட நாங்க பார்க்குற ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஸ்டார்டிங் தேர் ஃபினான்ஷியல் லைஃப் வெரி வெரி லேட். பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 வயசுக்கு அப்புறமா தான் இந்த ஃபினான்ஷியல் லைஃப்பை பற்றியே யோசிச்சுட்டு தே ஆர் டேக்கிங் சம் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். இட் குட் பி பிகாஸ் ஆஃப் XYZ ரீசன்ஸ் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஒர்க் லைஃப் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிருக்கும் அந்த 25 to 40 years. ஆர் அவங்களுக்கு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருந்தனால வந்து அவங்களால இதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கே டைம் இல்லாமல் போனதுனாலையோ இல்லை ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருந்தனாலையோ அவங்களால அந்த ஜேர்னியை வந்து ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். இதை நான் எப்படி உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க நான் ட்ரை பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அந்த பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு 1.5 மணி நேரம் நம்ம டியூ டு XYZ ரீசன்ஸ்னால நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுனால அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் லேட்டாக ஆனதுனால ரிமைனிங் 1.5 hours 3 hours ரீச் பண்ண வேண்டிய அந்த டெஸ்டினேஷன் நம்ம 1.5 மணி நேரத்தில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதனால நிறைய தவறுகள் நம்ம செய்ய ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். அதனால நம்ம கார் எடுத்துகிட்டு போகிற இடத்துல எல்லாத்துலேயும் சிக்னலை பார்த்தா ரெட்டு விழுந்தால் நம்மளுக்கு கோவம் வரும், நடுவில் யாராவது கிராஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கோவம் வரும். ஆனால் நம்ம என்ன ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ண மறக்கிறோன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணது லேட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம மறந்துட்டு நம்ம வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்து நம்ம காரையோ இல்லை பைக்கையோ ஓட்ட ஆரம்பிக்கிறோம். அதனால நம்மளுக்கு விபத்துகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா. இதே மாதிரி தான் ஃபினான்ஷியல் லைஃப்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணாதனால 40-45 வயசுல ஸ்டார்ட் பண்ணாதனால என்ன பண்றோம்னா, நம்ம ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணி போக ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன பண்றோம்னா, அப்போ ஃபினான்ஷியல் லைஃப்ல என்னெல்லாம் தவறுகள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்க எனக்கு வந்து ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நோக்கி நம்ம டிராவலை வந்து நம்ம செட் பண்ணிடுறோம். அதாவது நான் கிரிப்டோல போடலாமா, இல்ல வந்து நான் வந்து F&Oஸ்ல போடலாமா, இன்ட்ராடே ட்ரேடிங்ல போடலாமா, இல்ல எனக்கு வந்து 40% கேரண்டீடா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அந்த ஸ்கீம்ஸ்ல நம்ம வந்து ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி எனக்கு வந்து மாசத்துக்கு 8% வந்து எனக்கு ட்ரேடிங் பண்ணி தராங்கன்னு சொல்றாங்க, எனக்கு வந்து ஒரு வருஷத்துல எனக்கு டபுள் ஆயிடும். இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம ஆர் நம்மனால எதெல்லாம் ஒரு அசாதாரணமான ஒரு விஷயமா இருக்கோ அதுல எல்லாத்துலயும் நம்மளோட கவனத்தை செலுத்தி நம்மளோட பணத்தை நம்ம லூஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. ஐம் டெல்லிங் யூ ஃப்ரெண்ட்ஸ், 70% ஆஃப் யுவர் பேட்டில் இஸ் ஒன் இஃப் யூ டோன்ட் லூஸ் யுவர் கேபிட்டல். இதுக்கு எல்லாத்துக்கும் மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஸ்டார்டிங் அவர் ஃபினான்ஷியல் ஜேர்னி வெரி வெரி லேட். அப்போ அதனால நம்ம முன்கூட்டியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட டிராவலை ஸ்மூத்தாக வச்சுக்கலாம். இந்த மாதிரியான நம்மளுக்கு கேபிட்டல்லாம் லாஸ் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். See, it is not about enjoying the destination alone. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணணும். நீங்க டிரைவிங் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஆர் 80 ஆர் 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் நீங்க ஸ்பீட்ல ஓட்டும் போது ஐ எம் டெல்லிங் யூ, யூ வில் நாட் பி ஏபிள் டு என்ஜாய் தி ஜேர்னி. நீங்க உங்களோட டிராவல் என்ஜாய் பண்ண மாட்டீங்க. எப்பயுமே நான் எவ்வளவு குயிக்கா ரீச் பண்ண என்னோட டெஸ்டினேஷனை அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர நீங்க உங்களோட டிராவல் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற அந்த ஃபேஸையும் நீங்கள் என்ஜாய் பண்ணும், நீங்கள் அந்த டெஸ்டினேஷன் போயும் உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரியே நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து 2 விஷயத்த சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து நீங்கள் கோல் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ப்ராடக்டை வாங்கணும் அப்படிங்கிறத சொன்னேன், அந்த கோலுக்கு ரிலவெண்ட்டான ஒரு ப்ராடக்டை. அண்ட் செகண்ட் திங் வந்து நீங்கள் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ அடுத்தது நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, கோலை எப்படி நீங்க செட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நான் இப்ப சொல்றேன். கோல் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்மார்ட்னு சொல்லுவோம். ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட். இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட கோல்ஸை நீங்க செட் பண்ணணும். ஸ்பெசிபிக் அப்படின்னா
என்ன பர்பஸுக்காக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், அதாவது எந்த கோலுக்காக அப்படிங்கிறது யூ ஷுட் பி வெரி வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் தட் பர்டிகுலர் கோல். அதாவது ரிட்டையர்மெண்ட்னா எனக்கு இங்கேருந்து எத்தனை வருஷம் இருக்கு, 12 வருஷம் இருக்கா, 15 வருஷம் இருக்கா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும். நீங்கள் அந்த நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணணும். அது கூடவே எனக்கு எத்தனை பீரியட் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். செகண்டு, மெஷரபிள். நீங்கள் இயர் ஆன் இயராவது உங்களோட கோல்ஸை நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். அண்ட் நான் அந்த கோலை ரிவ்யூ பண்ணும்போது எவ்வளோ நான் இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நான் என்ன பண்ணணும் அந்த ஷார்ட் ஃபாலை மீட் அவுட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரெகுலராக மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேர்டு, அச்சீவபிள் கோலாக நீங்கள் வைக்கணும். எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து 10 கோடி ரூபாய் என்னோட வந்து கோல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணக்கூடாது. இது எப்படின்னா, நான் வந்து ஒரே மாதத்துல வந்து நான் 25 கிலோ வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது 2-3 நாள் யூ வில் ஹிட் தி ஜிம் வெரி ஹார்ட் அண்ட் உங்களுக்கு வந்து பாடியில் ஏதாவது பெயின் வரும், யூ வில் குவிட் கோயிங் டு தி ஜிம். அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும். நீங்கள் உங்களுக்கு அச்சீவபிளாக இருக்கிற மாதிரி உங்களோட கோலை நீங்கள் செட் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் வந்து ரிலவெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஃப்ரெண்டுக்கு இன்டர்நேஷ்னல் வெக்கேஷன் வந்து அவருக்கு ரிலவெண்ட்டாக இருக்கலாம், ஆர் ஒரு மெர்சிடிஸோ பிஎம்டபிள்யூ வாங்குறது அவருக்கு ரிலவெண்ட்டாக இருக்கலாம். நமக்கு எது ரிலவெண்ட்டுங்கிறது நம்ம பார்க்கணும். நம்மளோட பசங்களோட எஜுகேஷன், ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ராட் போகிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம ரிட்டையர்மெண்ட் கோல் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு எது ரிலவெண்ட்டாக இருக்குமோ அதை நோக்கி உங்களோட ட்ராவல் இருக்கணும். அண்ட் லாஸ்ட் வந்து டைம் பவுண்ட். எல்லாமே வந்து நீங்கள் டைம் ஸ்பெசிஃபிக்காக வைக்கணும். ரிட்டையர்மெண்ட்னா எத்தனை ஏஜுக்குள்ளே, நான் எந்த ஏஜில் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணணும். அதே மாதிரி பசங்களோட எஜுகேஷன் வந்து எந்த இயரில் எனக்கு வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் டைம் பவுண்டாக வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னா எல்லா கோல்ஸுமே உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட கோல்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று வந்து கமிட்டட் கோல்ஸு, இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்டட் கோல்ஸ். உங்களுக்கு இது ரெண்டுத்துக்குமே அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பண்ண தெரியணும். கமிட்டட் கோல்ஸுங்கிறது என்னன்னா, என்னால் எதை வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், ஆனால் இந்த பர்டிகுலர் கோல்ஸை காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. லைக் நம்மளோட ரிட்டையர்மெண்ட், சைல்டோட எஜுகேஷன், மேரேஜ், இதெல்லாம் வந்து கமிட்டட் கோல்ஸில் நம்ம வந்து கொண்டு வர வேண்டிய சில விஷயங்கள். அண்ட் இன்ட்ரெஸ்டட் கோல்ஸுங்கிறது என்னன்னா, இன்டர்நேஷனல் வெக்கேஷனு, பையிங் அ காரு ஆர் பையிங் அ செகண்ட் ஹோம், இதெல்லாம் வந்து என்னோட இன்ட்ரெஸ்டட் கோல். எனக்கு கமிட்டட் கோல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸஸா மணி இருந்ததுன்னா ப்ராப்ளி ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் மை இன்ட்ரெஸ்டட் கோல். அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டட் கோல்ல வரணும். இது தெரியாம நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கப்புறமா கமிட்டட் கோல்ஸை ரீச் பண்ண முடியாம கூட போயிடலாம். இப்போ வந்து நம்ம கோல் எப்படி செட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து இந்த கோல் செட்டிங்னால என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, இட் வில் கீப் யூ மோர் ஃபோக்கஸ்ட் அண்ட் டிசிப்ளின். என்ன இது வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எஸ்ஐபி ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 4-5 வருஷம் ரெகுலராக ஒரு எஸ்ஐபி வந்து உங்களோட சன்னோ இல்லை டாட்டரோட எஜுகேஷனுக்காகவோ நீங்கள் மார்க் பண்ணிட்டு அந்த கோல் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு கார் வாங்கணுங்கிற ஒரு ஆசை வருது. அப்போ கார் வாங்கணுங்கிற ஒரு ஆசை வந்தாலும் இந்த பர்டிகுலர் கோலுக்காக நீங்க பண்ணின எஸ்ஐபியை வந்து நீங்க கட் பண்ணிட்டு ரிடம்ஷன் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வராது. யூ வில் ஃபீல் வெரி வெரி கில்ட்டி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க வந்து ரேண்டமா வந்து ஒரு ப்ராடக்டை நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, கோலை ஐடென்டிஃபை பண்ணாம நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, திடீர்னு இந்த கார் வாங்கணுங்கிற ஆசை வரும்போது நீங்க இந்த எஸ்ஐபியை கட் பண்ணி நீங்க ரிடம்ஷன் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் சொல்லட்டுமா? ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் அன் எஸ்ஐபி இஸ் ஒன்லி 3 years தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். எல்லாருக்குமே இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட் அண்ட் எஸ்ஐபி இஸ் தி ஈஸியஸ்ட் வே டு கிரியேட் சிக்னிஃபிகன்ட் கார்பஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. பட் ஸ்டில் எங்க நம்ம லேக் ஆகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கோல் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாதது தான் நம்மளால இந்த ஃபோக்கஸை லூஸ் பண்ணிட்டு பாதியிலேயே பிரேக் பண்றதுக்கான நிறைய சான்சஸாகவே மாறுது. ஸோ அதனால கோலை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் கோல் செட் பண்றதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் நாட் மிஸ் அவுட் ஆன் தி காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ். நீங்க ஒரு அசட் கிளாஸ்ல நீங்க லாங் டேர்ம் டிராவல் பண்ணும்போது தான் அந்த அசட் கிளாஸோட ரியல் காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸோட பெனிஃபிட்டை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்ல வந்து எனக்கு ஹையர் ஈல்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராடக்ட்ல இன்னொரு ப்ராடக்ட் மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அங்கேருந்து
வேற ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு ஹையர் yield கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ப்ராடக்ட்ல போவீங்க. இட் கேன் பி பிட்வீன் தி ஃபண்ட்ஸ் ஆர் பிட்வீன் தி அசெட் கிளாஸஸ் ஆல்சோ. நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்குங்கிறத நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு எக்ஸ் ஃபண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்குது நீங்க பாக்குறீங்க, நீங்க அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு ஃபண்ட் வந்து எனக்கு 19% இல்ல 20% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற ஃபண்டுக்கு நீங்க இங்க நாங்க மூவ் ஆவீங்க. ஆனா நீங்க ஆல்ரெடி மூவ் ஆறது வந்து அந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்து பீக்ல இருக்கும்போது நீங்க என்டர் ஆறீங்க. நீங்க என்டர் ஆகும்போது என்டர் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஃபண்ட் வில் ஸ்டார்ட் டிக்ளைனிங். இப்போ கீழே இறங்கும் போது இன்னொரு ஃபண்ட் வந்து நீங்க மேல இருக்கிறத வந்து நீங்க கேட்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒண்ணுல நீங்க இந்த மாதிரி பிட்வீன் தி ஃபண்ட்ஸ்குள்ள நீங்க மாத்திக்கிட்டே இருப்பீங்க, ஆர் பிட்வீன் தி அசெட் கிளாஸ்குள்ள நீங்க ரொட்டேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு எனக்கு ஈக்விட்டி இஸ் டூயிங் கூட நான் ஈக்விட்டில இருப்பேன். நாளைக்கு இப்ப கோல்டு பிக்கப் ஆகி மேல போகும்போது இங்க நான் கோல்டுக்கு மாறுவேன். அதுக்கடுத்து ரியல் எஸ்டேட். இந்த மாதிரி நீங்க வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யுவர் லைஃப் வில் மூவ் இன் சர்க்கிள். நீங்க சர்க்கிளா உங்க லைஃபை நீங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா யூ வில் நாட் ரீச் எனிவேர். யூ வில் பி மூவிங், உங்களோட லைஃப் சர்க்கிள்குள்ளேயே தான் போயிட்டு இருக்கும். until unless நீங்க வந்து if you are not going to march forward, நீங்க ஸ்ட்ரைட்டா நீங்க if you are going to march, if you are not going to march forward, how will you be able to reach your financial goals? So அதனால நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ல இருந்து மேக்ஸிமம் வந்து ஆப்டிமல் ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுக்கணும்னா you have to stay with that asset class or that particular fund for the longer period. So இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். தேர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் கோல் செட் பண்ணி கொண்டு போறனால என்னன்னு பாத்தீங்கன்னா, we will not compare our portfolio with others. ஏன் அப்படி சொல்றேன்னா, நமக்கு தெரியும் என்னோட கோல் நான் ரீச் பண்ணணும்னா நான் என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து எந்த ஸ்பீட்ல போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அண்ட் நான் அடுத்தவங்க என்னோட ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவோட நான் அவங்க போர்ட்ஃபோலியோவோட நான் என்னோட போர்ட்ஃபோலியோ நான் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஐ வில் லூஸ் மை பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஹாப்பினஸ். ஏன்னா உங்களுக்கு லைஃபோட பர்பஸே பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஹாப்பினஸ் தானே. அதை தொலைச்சு நம்ம வந்து வெல்த் கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறோம்? அண்ட் செகண்ட் திங் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு அவங்களோட ரிஸ்க் அப்பிடைட் என்னன்னு தெரியாது, அண்ட் அவர் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல போட்டிருக்காரு தெரியாது, அவரோட பர்சனல் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறது தெரியாது, அவருக்கு அவரோட கோலை ரீச் பண்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குங்கிறது தெரியாது, அவர் எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அந்த ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்றாங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம பிளைண்டா வந்து கம்பேர் பண்ணக்கூடாது இல்லையா? அப்போ நம்ம வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா கோல் செட் பண்ணி கொண்டு போனா மட்டும்தான் நம்மளால அது பண்ணவே முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் வாட்சிங் டுடேஸ் கான்டென்ட் உங்களோட லைஃபோட கோல்ஸ் என்னங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயமா நான் சொல்ல விரும்புறேன். லைஃப்ல எந்த விதமான கோலும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுங்க. இட் ரிக்வயர்ஸ் குட் பிளானிங் அண்ட் ஸ்மார்ட் எக்ஸிகியூஷன், அவ்வளவுதான். அண்ட் ஃபினான்ஷியல் ஜேர்னிங்கிறது ஒரு மேரத்தான் ரன் மாதிரி. நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் மேரத்தான் ரன் வந்து நீங்க போகணுங்கிற மாதிரி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா we have to start early with a reasonable speed. ஒரு 5.5 to 6 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க ரன் பண்ணீங்கன்னா நீங்க அந்த மேரத்தான் ரன்னிங் போற அந்த ஃபேஸையும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி you will not have big injuries, அண்ட் அதே மாதிரி நீங்க அந்த மேரத்தான் ரன் முடிச்சதுக்கு அப்புறமா you will also feel that sense of achievement. கரெக்ட்? அதே மாதிரி தான் ஃபினான்ஷியல் ஜேர்னிங்கிறது. நீங்க அந்த சேவிங்ஸ் பண்ற அந்த ஃபேஸ், அக்குமுலேஷன் ஃபேஸையும் நீங்க என்ஜாய் பண்ணும். அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறமா அந்த சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கணும். With that note, this is Mahesh from Future Wealth Investment signing off. We will catch up in another interesting video soon. Thank you so much. வாழ்க வளமுடன் and keep prospering.